சார். ஓகே சார். ஓகே. ஸோ லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம்? PM 660 அண்டு 660L பார்த்தோம், அப்படிதானே? என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுல ஆமாம் உங்களுக்கு? சார். தெரியுது சார், தெரியுது சார். சார் தெரியும் சார். ஓகே. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தது என்னது? 660 அண்டு 660L பார்த்தோம், அப்படிதானே? ஓகே சார். ஆமாம் சார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா PM 7150 அண்டு 7150L. எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ அதுக்கும் இதுக்கு பார்த்தோம்னா என்ன, மேக்ஸிமம் சேமாக தான் இருக்கும், ரொம்ப வித்தியாசம் இருக்காது. ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. இப்போ நீங்கள் அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருந்தீங்கன்னா இதை கொஞ்சம் ஈஸியாக பிக்கப் பண்ணிடலாம். ஓகே. ஓகே. ஸோ இதில் ப்ரைமரி பவர் ஐசின்னு பார்த்தோம்னா PM 7150 தான் ப்ரைமரி பவர் ஐசி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது வந்து ப்ரைமரி பவர் ஐசி, அது போக என்னது சார்ஜிங் ஏசி இதுதான். ஓகே சார். சார்ஜிங் சார். ஓகே. இப்போ சார்ஜிங் ஏசினாலே நம்மளுக்கு என்னது இந்த விபஸ் பிபிசி விபஸ் இன்புட் அதில் தான் வரும், ப்ளஸ் வி பேட்டு அதில் தான் கனெக்ஷனில் இருக்கும். ஓகே. இதுக்கு கரெக்டாக இருக்கு. ஓகே. ரெண்டு இப்போ நான் பவர் இன்புட் பார்த்தோம்னா யூஎஸ்பி மூலமாகவும் நம்ம இதை ஆன் பண்ணலாம், செக் பண்ணுறதுக்கு வோல்டேஜ் வந்து நம்ம பூட் சீக்வன்ஸ் செக் பண்ணுறதுக்கு யூஎஸ்பியில் நம்ம பவர் கொடுத்து செக் பண்ணலாம், இல்லை பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டு பேட்டரி போட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பவர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணலாம், அதாவது சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ண முடியும். ஓகே. ஸோ ரெண்டு ஆமா இன்புட்டுமே வந்து இந்த 7150 தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ Yes, sir. இதில் இப்போ விபேட்டில் நான் சிங்கிள் லைன் போட்டிருக்கிறேன், ஆனால் இதில் வந்து வோல்டேஜ் சென்ஸ் லைனு, கரண்ட் சென்ஸ் லைனுன்ட்டு என்ன ஆகும் உங்களுக்கு? நாலேஜ் இருக்கும். மல்டிபிள் லைன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அது நம்ம ஸ்கீமாட்டிக் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே. ஸோ நார்மலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, விபேட்டு, அதாவது விபேட் இதில் தான் கரெக்ட் ஆகிருக்கு, விபஸும் இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே. இது வந்து ஒரு பிரைமரி பவர் ஐசிங்கிறதுனால இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கு, ப்ளஸ் இதுதான் வந்து சார்ஜிங் ஐசிங் கூட. ஓகே. ஸோ ஓகே சார். இதில் விபஸ் 5 வோல்ட் இதில் இன்புட் ஆகுது. இன்புட் ஆனோன்னா அடுத்தடுத்து ஜென்ரேட் ஆகிற வோல்டேஜ் வரிசையாக சொல்லுங்க பார்ப்போம். PMID 5 வோல்ட், VPH 3.7 வோல்ட், அப்புறம் பூட் கெப்பாசிட்டர் ஒன் சைடு 3.7, அதர் சைடு 8 வோல்ட். 8 வோல்டேஜ். ஸோ விபேட்டில் நம்மளுக்கு பேட்டரி கனெக்ட் பண்ணோன்னே வரும். ஓகே. ஸோ இதுதான் வந்து என்னது, இதை மாதிரி நார்மலாக நம்ம செக் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே. ஸோ இது சார்ஜிங் சைடில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். அப்புறம் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு எவ்வளோ வரும்? 1.8 வோல்ட். 1.8. ஓகே. ஆன் ஆஃப் சுவிட்சுக்கு 1.8 வோல்ட். ஆன் ஆஃப் சுவிட்ச் இந்த 7150 தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே. கரெக்டா இருக்கு. ஓகே சார் எல்லா ஆன் ஆஃப் சுவிட்சுமே ஏற்கனவே ஒரு சொல்லியிருக்கீங்க, என்னன்னு கேட்குறேன் சார். எல்லா ஆன் ஆஃப் சுவிட்சுக்குமே வந்து பவர் ஐஸ்ல தான் கரெக்டா இருக்கு, சார்ஜிங் ஐஸ்ல கரெக்டா இருக்காதா? சார்ஜிங் ஐஸ்லேருந்து ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அது வந்து எதுக்குன்னா அது ஒரு லைன் எஸ் கண்டிப்பாக ஒரு சார்ஜிங் ஐஸில் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அது வந்து கணக்கு கிடையாது நம்மளுக்கு. பவர் ஐஸ்லேருந்து வர லைன் தான் நம்மளுக்கு மெயின். ஓகே. ஓகே சார். அதான் ஒரு சில சமயம் 3.7 வோல்டேஜ் காமிக்குதே சார், அதனால தான் அந்த கன்ஃபியூஷன். 3.7 வோல்ட் காட்டுது அப்படின்னா அது எம்டிகேல நீங்கள் செக் பண்ணீங்கன்னா 1.8 வோல்ட் காட்டாது. எம்டிகேல வந்து உங்களுக்கு 3.7 வோல்ட் தான் காட்டும். ஓ ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். புரியுதா? அதே மாதிரி நீங்கள் சாம்சங்கில் செக் பண்ணீங்கன்னாலும் எக்ஸினோஸில் இருக்கு இல்லையா, எக்ஸினோஸில் செக் பண்ணாலும் உங்களுக்கு என்ன இருக்கும்? 3.7 வோல்ட் தான் வரும். 1.8. ஒரு சில 3.7 1.8 வர்றது இருக்கு, 3.7 வர்றதும் இருக்கு. ஓகே. ஸோ சாம்சங்கில் செக் பண்ணும்போது அப்படி தான் வரும். சாம்சங்கில் வந்து உங்களுக்கு அந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் கூட அந்த இதே வேற, அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நடத்தியிருந்தேன். இப்போ ஒரு வீடியோ யூடியூப்ல போட்டிருக்கேன் பாருங்க. பார்க்குறேன். ஓகே. ஸோ ஆன் ஆஃப் சுவிட்சில் 1.8 வோல்ட் நம்மளுக்கு வரும். ஓகே. அதுக்கப்புறம் ஓகே சார். ப்ளஸ் நம்ம அதில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி விபிஹெச் பவர் ஜென்ரேட் ஆகி என்ன ஆகும்? எல்ஐசிக்கு போகும். இந்த விபிஹெச் பவர் தான் வந்து இந்த 7150க்கும் போகும். ஓகே. ஹலோ. ஓகே சார். விபிஹெச் பவர் மற்ற ஐசிஸுக்கு போகும், 7150க்கும் போகும். ஓகே. அது போக இந்த விபிஹெச் பவர் வந்து என்னது, இந்த ஐசிக்கே என்னது மல்டிபிள் டைம்ஸ் உள்ள இன்புட் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே பக்காயிலுக்குலாம் இதுதானே இன்புட்டு, இது ஜென்ரேட் பண்ண பக்காலுக்குலாம் பூரா இந்த விபிஹெச் பவர் தான் வந்து என்னது இன்புட்டு. ஸோ இது விபிஹெச் பவர் ஜென்ரேட் பண்ணி 7150L அந்த ஐசிக்கு ஜென்ரேட் போகுது,
ப்ளஸ் இந்த ஐசிக்கே மறுபடி அகைன் இந்த உள்ள இன்புட்டாக வருது. ஓகேயா? ஓகே சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அப்புறம் அந்த நம்ம 660ல் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதில் விஏஆர்பி அப்படிங்கிற ஒரு வோல்ட்டு ஜென்ரேட் ஆகும் 3.7 வோல்ட். எவ்வளோ வரும்? 3.7 வோல்ட். எந்த இதில் இருக்கும்? விஏஆர்பியில் வரும். அதுக்கப்புறம் பூட் பவர் ஆமாம் சார். 5 வோல்ட். ஓகே சார். ஓகே, பூட் பவரில் 5 வோல்ட், விஏஆர்பியில் 3.7 வோல்ட் வரும். ஓகேயா? ஓகே சார். ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் கிறிஸ்டல் வந்து இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். இன் அண்ட் அவுட்டு கிறிஸ்டல் லைனு இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேயா? கரெக்டாக இருக்கும். ஓகே சார். இதில் ஒரு 19.2 மெகாஹெர்ட்ஸ். ஓகே சார். 19.2 மெகாஹெர்ட்ஸ். ஓகேயா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? பக் லைனை பார்ப்போம். பக் லைன் பார்ப்போம் சரியா? அந்த பக் லைன் பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு செக்ஷன் இருக்குது, அதை பார்த்துட்டு இந்த பக் லைன் பார்ப்போம். ஓகே. ஸோ பக் லைன் ஃபஸ்ட்டு வந்து VS1A அப்படிங்கிற ஒரு பக்கு ஜென்ரேட் ஆகுது. எவ்வளவு? 0.6 வோல்ட்டு. இது வந்து EBI அப்படிங்கிற சிபிக்கு போகுது, EBI செக்ஷன் போகுது. EBIன்னா என்னது? நான் ஆல்ரெடி இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு நடத்திருந்தேன். ஐயோ, ரேமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய செக்ஷன். ரேம் வோல்டேஜ் சார். எவ்வளோன்னா 0.6 வோல்ட். ஓகேயா? ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் வந்து VS2A எவ்வளோ வருது அப்படின்னா 0.8 வோல்ட்டு கிராஃபிக்ஸுக்கு உள்ளது. GFX போட்டுருக்கு இல்லையா, இது கிராஃபிக்ஸ் வோல்ட்டு, இது சிபிக்கு போகக்கூடிய வோல்ட்டு. அப்புறம் S3A வந்து 0.6 வோல்ட்டு, VDD MX எவ்வளவு? ரேமுக்கு தான் சார். VDD MX சிபிக்கு போகக்கூடிய லைன். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து ஓகே சார். S4A அதாவது 1.3 வோல்ட்டுன்னா என்னது உங்களுக்கு தெரியும். 1.3 அது ஒரு எதுக்கு வரும்? பக் வோல்டேஜ் தான். அது எந்த வோல்டேஜ்? 1.3 வந்து LLD. ஓகே, கரெக்ட். LLDO ஜென்ரேட் பண்ணி மறுபடி இந்த பவர் ஐசிக்கு இன்புட்டாக போய் என்ன பண்ணுவோம்? LDO வோல்டேஜ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இது போய் ட்ரிகர் பண்ணும். ஓகேயா? ஓகே சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு HLDO. HLDO எவ்வளவு? 2.05 வோல்ட் HLDO. இதுவும் ஜென்ரேட் ஆகி மறுபடியும் இந்த பவர் ஐசிக்குள்ளே இன்புட் ஆகும். ஓகே. ஓகே சார். ஓகே. ஸோ இதில் HLDO, LLDO, அதுக்கப்புறம் சிபிக்கு போகக்கூடிய 3 பக்காயில். ஆமாம் சார். ஓகே. ஸோ இவ்வளவும் நம்ம சிபிக்கு போகுது. ப்ளஸ்ஸு இந்த கிறிஸ்டல் மூலமாக நம்மளுக்கு கிளாக் ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணோன்னு என்ன பண்ணுது? பேஸ்மெண்ட் கிளாக் அண்ட் ஸ்லீப் கிளாக்கை வந்து நம்ம சிபிக்கு இந்த பவர் ஐசி தான் கொடுக்குது. ஓகேயா? ஓகே சார். பேஸ்மெண்ட் கிளாக் 19.2 மெகாஹெர்ட்ஸு, ஸ்லீப் கிளாக் வந்து 32 கிலோஹெர்ட்ஸ். ஓகே. ஓகே சார். ஓகே. நெக்ஸ்ட் ஸோ இன்புட் செக்ஷன் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தோம், விஆர்பி அதெல்லாம் பார்த்தோம், அப்புறம் பக்கு பார்த்தோம். இப்போ எது பார்க்க போகிறோம் அப்படின்னா VRH BOB அப்படிங்கிற ஒரு செக்ஷன். ஓகே, அது போனதுலேயே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமாம் சார்.